அல்லாஹ் தஆலா நம்மை இங்கே சங்கமித்து வைத்திருக்கிறார். இது ஒரு பெரிய பாக்கியம், எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அல்ல. இது அல்லாஹ் நாடியவர்களுக்கு மாத்திரம் கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். வழிபாடுகளை சந்திப்பது 100 ஆண்டு கால வணக்கத்திற்கு சமம் என்றார்கள் கௌலாலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக சொன்னார்கள். 100 ஆண்டு கால வணக்கம், முகஸ்துதியற்ற 100 ஆண்டு கால வணக்கம் ஒரு வழியை சந்திப்பதிலே கிடைக்கும் என்றால் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு செய்தியை சொல்லுவேன். இத்திஹாபு சாடாத்துல் முத்தகீன் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்கு. எஹ்யாவுமுத்தீனுடைய ஷரஹ். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறான். இன்னல்லாஹ அவுஹா இலா மூசா அலைஹிஸ்ஸலாம் கல் அமில்தலி அமலன் கத்து யா மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்கிறான், மூசாவே எனக்காக என்ன அமல் நீங்கள் செய்தீர்கள்? மூசா சொல்வார்கள், இலாஹி சல்லைத்து லக வ சும்து லக வ தஸத்தக்து லக வ ஸக்கைத்து லக. யா அல்லாஹ், உனக்காக தொழுதேன், உனக்காக நோன்பு வைத்தேன், உனக்காக சதகா கொடுத்தேன், உனக்காக ஜகாத் கொடுத்தேன். நான் செய்த நல்ல அறங்கள் அனைத்தும் உனக்காகவே நான் செய்தேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், மூசா இன்ன ஸலாத்துக, உன்னுடைய தொழுகை புர்ஹானும் உனக்கு அத்தாட்சியாக இருக்கும். வஸும்கு வஸௌம் உனக்கு ஜுன்னத்துன், உன்னுடைய நோன்பு உனக்கு மறுமையிலே கேடயமாக இருக்கும். அதே மாதிரி உன்னுடைய சதகா சதகத்து லின்னுன் உனக்கு நிழலாக இருக்கும். ஜகாத்து நூறுன், நீ கொடுத்த ஜகாத் உனக்கு பிரகாசமாக இருக்கும். ஆகவே இவைகளெல்லாம் நீ உனக்காக செய்த அமல், எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்டான். கல் அமிழ்த்தலி அமலும், எனக்கு ஐயோ அமலின் அமிழ்த்தலி, எனக்கு என்ன அமல் செய்தாய்? முசாசனம் கேட்டார்கள், இலாஹி துல்லனி அலா அமலின் ஹுவலக, உனக்காக செய்யக்கூடிய அமல் என்ன என்பதை நீ எனக்கு அறிவித்துக் கொள்ளப்பே என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், நாம் இங்கேதான் விளங்க வேண்டும். மூசா கல்வானைத்தலி வலியன் தத்து கல் ஆதைத்தலி ஆதைத்த ஃபிய அதுவன் கத்து. எனக்காக நான் விரும்பக்கூடிய என் நேசரை நீ நேசித்தாயா? எனக்காக நான் விரோதம் பாராட்டக்கூடிய ஒருவரை நீ விரோதித்தாயா என்று அல்லாஹ் கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிந்து கொண்டார்கள், அன்ன அஃலலுல் அமாலி, அமல்களிலேயே மிக உயர்ந்த அமல் அல் ஹுப்பு ஃபில்லாஹ் வல் புகுலு ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நேசம், அல்லாஹ்வுக்காக வெறுப்பு என்பதை விளங்கிக் கொண்டார்கள். நாம் என்ன விளக்கிறோம் என்றால், எவ்வளவு தொழுதாலும், நோன்பு வைத்தாலும், சகாத் கொடுத்தாலும், சதகா செய்தாலும், இல்லை அமல்கள் செய்தாலும் அந்த அமல்கள் சரியாக ஒழுங்காக அது சேர வேண்டும் என்றால் நமக்கு ஒரு குரு வேண்டும், ஒரு வழியுடைய தொடர்பு வேண்டும். ஒரு வழியுள்ளவோடு நம்முடைய தொடர்பு இருந்தால்தான் இந்த அமல்கள் எல்லாம் சரியாக போய் சேரும். காரணம் என்னவென்றால், நாசூத்து மலக்கூத்து, இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலை ஷரியத்து. மலக்கூத்து ஜபரூத்து, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலை தரீகத்து. ஜபரூத்து லாகூத்து, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலை ஹகீகத்து.